வணக்கம். நான் ஆல்ரெடி வந்து மேகியர் ஸ்லீவ் அந்த எக்ஸ்டெண்டட் ஸ்லீவ் ஃப்ராக்கோட மினியேச்சருக்கான டிராஃப்டிங், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது அதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் டிராஃப்டிங் அண்ட் பேட்டர்னை பற்றி டீட்டெயிலாக நான் கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தாலே புரியும். அவங்களுக்கு டவுட் இருக்கிறதுனால நான் இன்னொரு தடவை அதை சொல்கிறேன். இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் வந்து டிராஃப்டிங்க்கு பதில் இந்த மாதிரி நார்மல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் வெறும் ஜஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை, எனக்கு ஒரு மினியேச்சர் க்ரியேட் பண்ணணுங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் மினியேச்சருக்கு மட்டும். ஆனால் ஒரு ரெக்கார்ட் பர்பஸ்க்கு ஒரு டிராஃப்டிங் போட்டு அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி இன்ச் டேப் யூஸ் பண்ணி பெரிய ட்ரெஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் போட்டு டிராஃப்டிங் போட்டிருந்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்ஸை ஃப்யூச்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்கேலில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸும் நம்ம இன்ச் டேப்பில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸோட வேல்யூவும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் வந்து ஸ்கேலில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை அப்படியே 1:4 1:8ன்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே வந்து சின்னதாக்கி இதில் ஸ்கேலில் இருக்கும். இந்த 1 இன்ச்சு சென்டிமீட்டர் சைடும் இன்ச்சஸ் சைட்லேயும் இருக்கிற மெஷர்மெண்ட்டும் ஸ்கேலில் இருக்கிற மெஷர்மெண்ட்டும் டிஃபராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் முக்கியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு மினியேச்சர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணலாம். மெஷர்மெண்ட்டோடு பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் யூஸ் பண்ணி டிராஃப்டிங் போட்டால் தான் ஃப்யூச்சரில் அந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து இன்ச் டேப் யூஸ் பண்ணி பெரிய ட்ரெஸ்ஸஸ்லாம் தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டிராஃப்டிங் போடுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் வீடியோஸில் சொன்ன மாதிரி ஒரு 90 டிகிரியில் இந்த மாதிரி பர்பண்டிகுலராக ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணால் தான் க்ராஸ் ஆகாமல் நம்மளோட பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு 90 டிகிரியில் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கேலில் வந்து ட்ரையாங்கிள் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம பெரிய கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது எல் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து எல் ஷேப்பில் நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 0.0 அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த மிட் பாயிண்ட் சென்டரை வந்து பண்ணிவிட்டு டோட்டல் அந்த ஃப்ராக்கோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 27 இன்ச்சஸ். அதை சென்டிமீட்டர் சைடில் 1:4 சைடில் ஸ்கேல் சைடில் வச்சு நம்ம அந்த 0.0லேருந்து கீழே வரைக்கும் அந்த 27 இன்ச்சஸ் ஹைட்டை டோட்டல் ஹைட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டெப் என்னென்னா யோக்கோட ஹைட்டு. யோக்குங்கிறது வந்து இந்த ஃப்ராக் பொறுத்த வரைக்கும் மேலே கீழே 2 பார்ட்டாக வருது. அதனால் யோக்கோட ஹைட் 9 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு ஃப்ராக்கோட ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் வேணும்னா ஸ்டாண்டர்ட் சைஸஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணுங்கள். இந்த ஸ்கேலில் பார்த்திங்கன்னா 8க்கும் 10க்கும் நடுவில் இருக்கிற லைன் வந்து 9 இன்ச்சஸ். அந்த 9 இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கணும். செஸ்ட்டு வித்து ஆர்ம் ஹோல் ஹைட் வந்து 6 இன்ச்சஸ். அதுக்கு முன்னாடி நெக்கோட வித்தையும் நெக் ஹைட்டையும் நம்ம மார்க் பண்ணி நம்ம நெக் பார்ட்டை முடிச்சிக்கலாம். நெக்கோட வித்து வந்து 2 இன்ச்சஸ். அந்த 0.0லேருந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். நெக்கோட ஹைட்டு அதாவது உள்ள டெப்த்து வந்து 2 இன்ச்சஸ். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுத்துக்கும் சேம் மெஷர்மெண்ட்ஸுங்கிறதுனால இந்த மாதிரி எல் ஷேப்பில் பாக்ஸ் போட்டுட்டு கர்வ் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் டெப்த்து கொடுத்துருக்கறதுனால இப்படி வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக ஹைட் இருந்ததுன்னா ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து டெப்த்தை மார்க் பண்ணி எல் ஷேப் போட்டு நீங்கள் பெரிய கார்மெண்ட்ஸில் பண்ணும்போது ஃப்ரெஞ்சு ஸ்கேல் அதாவது ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இருக்கியா அதை வச்சு நீங்கள் கர்வ் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா ஷோல்டர் மெஷர்மெண்ட்ஸை வந்து இந்த ஃப்ராக்கில் நம்ம வந்து மார்க் பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்லீவுங்கிறதுனால செஸ்ட்டோட வித்து என்ன நம்ம மார்க் பண்ணுறோமோ 7.5 7.5 இன்ச்சஸை வந்து நம்ம செஸ்ட் லைனில் அதை யோக் பார்ட்டில் ஹைட் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் என்ன மார்க் பண்ணுறோமோ அதே சேம் ஷோல்டர்லேயும் நம்ம பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்து அந்த பாயிண்ட்லேருந்து 6 இன்ச்சஸ் வந்து கீழே நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இந்த இடத்த நம்ம கட் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஷோல்டரோட அந்த செஸ்ட்டு வித்தை ஷோல்டரில் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ஸ்லீவ் லென்த்தையும் ஸ்லீவ் ஓப்பன் அதாவது ஸ்லீவ் ரவுண்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸ்லீவோட லென்த்துனா அந்த ஸ்லீவோட லென்த் வந்து 4 இன்ச்சஸுங்கிறத நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கிற லைன்லேருந்து 4 இன்ச்சஸையும் அந்த 4 இன்ச்சஸ்லேருந்து கீழே வரைக்கும் வந்து 6 இன்ச்சஸும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். கீழேயும் 4 இன்ச்சஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணிடணும். இதுதான் ஆர்ம் ஹோலோட ஹைட்டோட பாயிண்ட்டு. அதுலேருந்து யோக் பார்ட்டோட ஹைட் வரைக்கும் ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து எக்ஸ்டெண்டட் ஸ்லீவுங்கிறதுனால நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க மாட்டோம். ஃப்ரீயான ஃபிட்டிங் இருக்கும் அப்படிங்கிறதுனால செஸ்ட் லைனில் எவ்வளோ வந்து நமக்கு வித் இருக்கோ சேம் வித்தை வந்து ஷோல்டரில் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஸ்லீவோட லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் லைனில் யோக் பார்ட்லேருந்து கீழே ஸ்கர்ட் பார்ட்டுக்கு 2 டைம்ஸ் எடுப்போம். அதனால்
வேஸ்ட்டோட வித்து வந்து 7.5. அதாவது செஸ்ட் லைனும் வேஸ்ட் லைனும் கிட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்காது. 1 இன்ச்லேருந்து இல்லாட்டி சேமாக கூட இருக்கும். இந்த மாதிரி அந்த வேஸ்ட் லைனில் 2 டைம்ஸ், அதாவது எவ்வளோ வந்து வேஸ்ட் லைன் இருக்கோ அதை விட 15 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டையும் மார்க் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். இதே சேம் மாதிரி தான் 2 இன்ச்சஸ் வித்தும் ஹைட் வந்து நமக்கு இந்த நெக் ஃப்ரில்லுக்கும் பேக் ஓப்பனை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் கட் பண்ணணும். இதை பேப்பரில் எப்படி கட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த மாதிரி கிளாத்தாக இருந்தாலும் சரி, வித் வைஸ் ஒன்ஸ் ஹைட் வைஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிராஃப்டிங்கில் இப்போ மெஷர் பண்ணோம் இல்லையா, சேம் மெஷர்மெண்ட்ஸை அந்த ட்ரையாங்கிள் ஸ்கேலில் இன்ச்சஸ் சைடு, அந்த டிராஃப்டிங்கில் போட்டது எல்லாமே சென்டிமீட்டர் சைடு, இந்த பேப்பர் கட் போடும்போது அதை விட கொஞ்சம் பெருசாக போடுவோம். அதனால் இன்ச்சஸை வந்து நம்ம மினியேச்சர் க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்போம். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த கார்னர் இருக்குது இல்லையா, இதை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நல்லா எல் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கார்னரை 0ன்னு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 இன்ச்சஸ் வித்தும் 2 இன்ச்சஸ் ஹைட்டையும் நம்ம மார்க் பண்ணி எல் ஷேப் போட்டு கர்வ் வரைஞ்சிருக்கோம். நல்லா நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஜூமில் காட்டுறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த மார்க்கிங் எங்கே பண்ணியிருக்கோங்கிறது புரியும். அதே மாதிரி அதோட ஹைட் அண்ட் யோக் பார்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். யோக்கோட ஹைட் எவ்வளோனா 9 இன்ச்சஸ். நம்மள வந்து மேலே ஷோல்டர் வித் எடுக்க மாட்டோம். ஷோல்டருக்கு பதில் 7.5 இன்ச்சஸ் நம்ம செஸ்ட் வித் என்ன இருக்கோ அதே சேம் மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து அந்த ஷோல்டர் லைனில் நம்ம டாட் போட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஸ்லீவோட லென்த்து, ஸ்லீவோட ரவுண்டு, அதை ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிக்கணும். அந்த பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் 6 இன்ச்சஸ் ஆர்ம் ஹோல் டெப்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம 6 இன்ச்சஸ் நல்லா க்ளோஸ்அப்லேயே காட்டியிருக்கேன் உங்களுக்கு. 6 இன்ச்சஸ்ஸு. இது ஸ்லீவோட வந்து ஹைட்டு. அந்த ஹைட் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் நம்ம எடுத்திருக்கோம். 4 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டு வந்து 6 இன்ச்சஸ் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணதையும் ஆர்ம் ஹோல் டெப்த் லைனையோட அந்த டாட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிடணும். மேலே ஹைட்டும் கீழே ஹைட்டும் 4 இன்ச்சஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு நல்லா ஜூமில் காட்டுறேன். இந்த ஷோல்டர் லைனில் செஸ்ட்டோட வித்தில் ஒரு டாட் வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஸ்லீவோட லென்த் வந்து 4 இன்ச்சஸ், அதோட ரவுண்டு வந்து 6 இன்ச்சஸ். 6 இன்ச்சஸ் இதை செக் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். சேம் மெஷர்மெண்ட்ஸை நம்ம வந்து பெரிய டேப் வச்சு கிளாத்தில் பண்ணும்போது இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம பண்ணுவோம். அதை எப்படி கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும் எல்லாமே நான் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். அதே மாதிரி கீழே யோக் பார்ட்டில் அந்த ஸ்கர்ட்டோட வித்து வந்து 2 டைம்ஸ், அது 15 இன்ச்சஸை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு கீழே ஹைட்டையும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணணும்னு லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். சாம்பிள் அதோட ட்ரெஸ்ஸோட வியூவையும் வந்து நான் உங்களுக்கு இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.